அதாவது இன்னைக்கு நடக்கக்கூடிய இன்னைக்கு ஜனநாயக ஆட்சி முறை இருக்கு இல்லையா, இதை கொடுத்ததே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அமெரிக்காவில் கூட அந்த இதை வச்சிருக்கான், இந்த உலகத்துக்கு சட்டங்களை தந்தவர் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு இதே பண்ணி வச்சிருக்கான், அவர் ஃப்ரேம் பண்ணி அவன் வச்சிருக்கான். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அதாவது வெளியுறவுத்துறை கொள்கை, இது எல்லாமே இந்த மீசாக்கே மதீனா அப்படிம்பாங்க. மதீனாவுக்கு போனவொன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ண அந்த அக்ரிமெண்ட் இருக்குல்ல, இது வரைக்கும் உலக வரலாறுல யாருமே செய்யாத ஒரு வேலை, அது மீசாக்கே மதீனா அப்படிம்பாங்க. அப்போ அந்த மாதிரியான முன்மாதிரிகள் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி அது காத்தது கிடையாது. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகமும் அந்த அளவுக்கு டெவலப் ஆனது கிடையாது. உலகங்கிறது என்ன, ஒரு ஊர் இருக்கும் அவ்வளோதான் அவனுக்கு உலகம். தமிழ்நாடு இருக்கும், அதை தாண்டி அவனுக்கு ஒரு உலகம் இருக்கிறது தெரியாது. அது மாதிரி சின்ன சின்ன ஒரு மன்னர், குறுநில மன்னர்கள் இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதுதான் நிலைமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது தான் சக்கரவர்த்திகள் உருவாகிறாங்க. இந்த எம்பையர்ஸ் இருக்கு இல்லையா, ரோமன் எம்பையர், பெர்ஷியன் எம்பையர், அதுக்கு முன்னாடி அந்த எம்பையர்ஸ் கிடையாது. இந்த எம்பையர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட மட்டும்தான் அது இருக்கும். நீங்கள் ஈசா நபி கிட்ட போனீங்கனாலும் சரி, மூசா நபி கிட்ட போனீங்கனாலும் சரி, ஃபிரௌன் ஒரு மன்னன் தான், அவன் எம்பையர் கிடையாது. அதாவது ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அவனது கிடையாது, ஒரு எகிப்துடைய ஒரு ஊருடைய மன்னன். பல நாடுகளை உள்ளடக்கக்கூடிய ஒரு சாம்ராஜ்யம் இருக்கு இல்லையா, பல நாடுகளை சேர்ந்த ஒரு சக்கரவர்த்தி இருப்பான். அந்த சக்கரவர்த்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி யாருமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வரைக்கும், அதாவது அந்த ரோமன், அதாவது அவங்க தான் அதை ஃபேஸ் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு சக்கரவர்த்திகளை எதிர்கொண்ட ஒரு இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே. அப்போ அது முழுமையான வழிகாட்டுதல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் அது முழுமை பெறுது. அப்போ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நிறைய இருக்கு, இது மாதிரியான விஷயங்கள்.